நீங்க கோல்டு ஜுவல்லரி வாங்க போறீங்கன்னா அந்த நகைக்கடைக்காரங்க கிட்ட மறக்காம இந்த 5 கேள்வியே கேளுங்க. அது என்னென்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க போற ஜுவல்லரியோட எக்ஸாக்ட் பியூரிட்டி என்னன்னு கேளுங்க. அதுக்கு அவங்க வெறும் 22 கேரட் தான் அப்படின்னு வாயில சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா 916 ஸ்டாம்பை கேளுங்க. அந்த ஸ்டாம்பை காமிச்சாங்கன்னா அந்த நகையை வாங்குங்க. இல்லைன்னா அந்த நகை கடையை விட்டு வெளியே வந்துருங்க. ரெண்டாவது, நீங்க வாங்குற கோல்டு ஜுவல்லரிக்கு BIS ஹால்மார்க் சீல் இருக்கான்னு பாருங்க. இல்ல சார், நாங்க ட்ரஸ்டட் ஜுவல்லரி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்காம அந்த கடையை விட்டு வெளியே வந்துருங்க. அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தேர்டு, மேக்கிங் சார்ஜோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேளுங்க. அது டிசைனை டிபெண்ட் பண்ணி வரும் சார். அந்த டிசைனுக்கு இவ்வளோ, இந்த டிசைனுக்கு எவ்வளோன்னு சுத்தி மேக்கிங் சார்ஜை சொல்ல மறுத்தாங்கன்னா நீங்க அந்த கடையில ஜுவல்லரி வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜுவல்லரி ஷாப்போட ரியல் ப்ராஃபிட் அந்த மேக்கிங் சார்ஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் எவ்வளோ பெர்சன்டேஜ் போடுறோம் அண்ட் எவ்வளோ கிராம்ஸ்னும் தெரியும். லாஸ்டா நீங்க வாங்கின ஜுவல்லரிக்கு பைபேக் பாலிசி ரிட்டர்ன்ல இருக்கான்னு கேளுங்க. சார் அதெல்லாம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ட்ராப் டைலாக். அப்படியே அந்த நகைக்கடை விட்டு வெளியே வந்துருங்க. இனிமேல் நீங்க கோல்டு வாங்குறதுக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனீங்கன்னா இந்த 4 கேள்வியை மறக்காம கேளுங்க. இந்த கேள்விக்கு அந்த நகைக்கடைக்காரவங்க பதில் சொல்ல யோசிச்சாங்கன்னா அந்த நகைக்கடையில நகை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் இந்த வீடியோவை கோல்டு வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.